நிறைய பேர் கேக்குறாங்க, எவ்வளோ காசு வாங்கின டிவி கேக்கு இவ்வளோ போஸ்ட் போடுறேன்னு. ஆனா இது காசுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த என் அண்ணனுக்காக, என்னோட தளபதிக்காக. அட எலெக்ஷன் முடிஞ்சதுமே சன் மியூசிக்ல விஜய் அண்ணா பாட்டெல்லாம் வருது. டிஆர்பிக்கு இங்க உங்களால ரொம்ப நாளெல்லாம் ஒளிச்சு வைக்க முடியாது. ஒரு வருஷமா விஜய் அண்ணாவோட பாட்டும் படமும் போடாத இருந்தீங்களே, இப்ப என்ன? ஏன்னா டிஆர்பி ஃபுல்லா உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு. இப்ப விஜய் அண்ணா கிட்ட வந்துதானே ஆகணும். இங்கு நிறைய பேர் ஓட்டு போட கையோடு தங்கள் வயிற்று பிழப்பை பார்க்க போய்விட்டார்கள். சாமானிகளும் ஏழையும் வேறு என்ன செய்ய முடியும் பாவம். வாக்கு போட்ட வாக்காளர் என்னும் எஜமான் கூலி வேலைக்கு திரும்பி விட்டான். வாக்கு கேட்ட வேலைக்காரர்கள் எஜமானாகி வெளிநாட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள் ஓய்வெடுக்க. விஜய் ஒரு பேரதிசயம், கணிக்கவே முடியல. விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுதா என சொல்பவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எம்ஜிஆரை பார்த்து திமுக தலைவர்களே கேமராவுக்கு பின்னாடி இந்த பையன் எம்ஜிஆரை மிஞ்சிடுவான்னு பேசுறாங்க. இந்த தேர்தலின் மையம் ஹீரோ விஜய் தான். இப்படிக்கு பத்திரிகையாளர் மணி. விஜய்க்கு இருக்குது மாஸ். கடந்த 2021 நடந்த பொது தேர்தல் அது வெறும் மும்முனை போட்டி. அப்ப நடந்தது பொது தேர்தல், இப்ப நடக்க போவது புது தேர்தல். இந்த மும்முனை போட்டிக்கு மேல புதுசா ஒரு நடிகை கட்சி சேர்ந்திருக்கிறது. ஆக இப்ப 4 முனை போட்டி. பல பெரிய கட்சி கிட்ட கோடி கோடியா இருக்கலாம் காசு, ஆனால் அவங்க கிட்ட இருக்குதா லேட்டஸ்ட் போஸ். ஆனா விஜய்க்கு இருக்குது சினிமால மாசு, அரசியலுக்கு அதுவும் ஒரு விதமான ஃபேஸ். இப்படிக்கு டி ராஜேந்திரன். இங்க எத்தனை பேரு ஓட்டு போடுறதுக்காக திருச்சி போறீங்க? வெரி குட். வாவ். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. எம்ஜிஆர் சிலைக்கு முத்தம். ரோட் ஷோவின் பொழுது தொண்டர்கள் அளித்த எம்ஜிஆர் சிலையை வாங்கிய தாவேக தலைவர் விஜய் அதற்கு முத்தம் கொடுத்தார். தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது, இறையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. பிரகாஷ் ராஜ் கேட்கிறார், விஜய் டிரைவர் சன்னுக்கு எப்படி சீட் தருவாருன்னு என்று. தளபதியின் பதில், சீட் என்ன, ஊர்வலமே கூப்பிட்டு போய் ஜெயிக்க வைப்பேன். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. வெயிலுக்கு குடை பிடித்தது. ரோட் ஷோ சென்ற பொழுது தொண்டர்கள் கொடுத்த தாவேகா கொடி வண்ணத்தில் இருந்த குடையை பிடித்தபடி வாக்கு சேகரித்தார் விஜய். தமிழ்நாடு காவல்துறையின் சுமார் 80% வாக்குகளில் தாவேகா பெற்றுள்ளதாக தகவல். காவல்துறை மட்டுமின்றி போக்குவரத்து கழக ஊழியர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் என தபால் வாக்கு செலுத்தியவர்களில் சுமார் 80% நபர்கள் தாவேகாவிற்கு ஆதரவளித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ரஜினி சார், கமல் சார், பிரகாஷ் ராஜ் சார், சத்யராஜ் சார் பார்த்து கத்துக்குங்க. பாண்டே, விஜய் உங்க கட்சியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு போல. சுந்தர்சி, நீங்க என்ன கேட்டாலும் விஜய் பத்தியோ அவர் கட்சி பத்தியோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அவருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஒன் மேன் ஷோ இன் சென்னை. இன்னைக்கு அண்ணா பிரச்சாரம் பண்ண போன இடம் எல்லாம் தாம்பரம், வில்லிவாக்கம், அண்ணா நகர், பூந்தமல்லி, முருகம்பாக்கம், டி நகர், ஆவடி, கும்படிபாண்டி, மதுரவாயல், ஆர்கே நகர், அம்பத்தூர். இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் விஜயண்ணாவை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 3 நாட்கள் என்ன நடந்தாலும் சரி, மக்கள் உன்னை விட மாட்டாங்க அண்ணா. எப்படியாவது ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எல்லா கடவுளும் நம்ம பக்கம்தான் இருக்காங்கண்ணா. அட ஒரு பேனர் சூப்பரா அடிச்சிருக்காங்கப்பா. காலிவுட் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்னு திமுகவுக்கு காட்டுறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த், அஜித் குமார், சூர்யா இவர்கள் எல்லாம் டிவிகேவிற்கு வாக்களியுங்கள் என்று சப்போர்ட் செய்துள்ளார். திமுகவை எதிர்க்கும் கட்சி ஆரம்பித்து தைரியமாக போட்டியிடும் விஜய்க்கு வாக்களியுங்கள். இவரால் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்.
யோ பிரகாஷ் ராஜ் நான் சொன்னேன் நீ டிரைவர் பையன் எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்களாம். சீட்டு மட்டும் கொடுக்கல, விஜயண்ணா அவருக்காக இறங்கி வந்து பிரச்சாரம் பண்றாரு. பார்த்துக்கோ, எம்எல்ஏ பையன் சிஎம் ஆகலாம், எம்எல்ஏ பையன் எம்பி ஆகலாம், டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நாங்க ஐயோ நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ನೀವು ಕರ್ನಾಟಕ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಅನ್ನು ಮಾತಾಡಿ, ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. ವಿಜಯಣ್ಣ ವಿನ್ ಆವಾರು, ಉங்க ಮೂಂಜಿல ಕರಿ பூசுவாரு. தளபதிக்காக களம் இறங்கிய ஜெய். வேளச்சேரி தாவேகா வேட்பாளர் குமார் ரா அவர்களையே ஆதரித்து இன்று வேளச்சேரி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் நடிகர் ஜெய். படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் தளபதியின் தம்பி என்று நிரூபித்திருக்கிறார். தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி Cocina con mi cha, con mi cha. ஃப்ரேம பாருங்க ஜி, ஃப்ரேம பாருங்க ஜி, வேற லெவலு. அதை வருதுன்னா விஜய் அண்ணா. அண்ணா 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 அண்ணா, எங்களை எவ்வளோ தடங்கல் பண்ணீங்க சென்னைக்குள்ளே வராத மாதிரியே. 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கல்ல சென்னைக்குள்ள, இப்போ என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா அட என்னப்பா நீங்க, இவங்களை விட்டா அண்ணாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க போல. செலப்ரேஷன்னா இதுதான்ப்பா செலப்ரேஷன். அப்படியே பூ கொட்டி அண்ணாவை வரவேற்கிறாங்க பாருங்க, வேற லெவலுங்க. மாஸ் என்ட்ரி சூப்பரா இருக்குங்க. மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா, என்ன நடிப்பு அரக்கன். திருச்சியில் உங்க வரலாற்றிலேயே ஒரு தலைவனுக்கு தன்னிச்சையாக இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து பார்த்திருக்க மாட்டீங்களே. நான் தான் படிச்சு சொன்னேனே, விதியோடு மோது விஜயோடு மோதாதே என்று. இப்படிக்கு ராவுத்ர இப்ராஹிம். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, சொன்னவுண்டேனா இங்க எட்ட கோடி பேரு, மரல பாஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்ல வங்க போற நீ விசில் கடி ஓட்டே. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுதான் நாங்க. விஜயண்ணா சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு ஓட்டு. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் குமார் ஆர் அவர்கள் நம்ம சென்னை வேளச்சேரி தொகுதியில் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியின் சார்பாக விசில் சின்னத்தில் போட்டியிட போறாரு. குமார் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற ஒரு சிவில் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஐஐஎம்ல பிஸ்னஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் மாதிரியே நேரடி அரசியல் இறங்குறதுக்கு முன்னாடியே மக்கள் பணி நிறைய செஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான நபர். வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது இல்ல. அதெல்லாம் மாறணும்னா டாக்டர் குமார் அவர்களுக்கு விசில் சின்னத்துல வாக்களிங்க. தேங்க்யூ. திருமண அழைப்பிதழின் பெயரை பதித்து இன்று நேரில் வந்து வாழ்த்திய வெற்றி தலைவர். பிள்ளை கூறியவர்கள் என்று அண்ணன் பெயராக சி ஜோசப் விஜய் டிவிகே பிரசிடென்ட் என்று குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ் ராஜ் சினிமா நடிகர் அத்தனை பேருக்கு சொல்றேன். 5 வருஷமா இந்த வாடகை வாய் எங்க போயிருந்தது, இந்த நகர வாய் எங்க போயிருந்தது, எல்லாம் போன்ல பாத்துட்டு உட்காந்து ரூம்ல. இப்ப இவர் ஆட்சிக்கு வந்தா உங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்த உடனே வந்து பேச வந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல வரீங்க பேசுறதுக்கு, விஜய் பத்தி பேசுறதுக்கு? வராரு வரல, அவங்க மூடிக்கின்னு அவங்கள்ட்ட மூடிக்கின்னு போயினே இருக்கணும். கண்ட நாயெல்லாம் வருது இப்போ, தெரு நாய், சொறி நாய், வெறி நாயெல்லாம் வருது இப்போ வேட்டையாடுறதுக்கு பேசுறதுக்கு. சத்யராஜ் வழுக்கு பாரு, சொட்ட தலையா, டே சொட்ட தலையா. சத்யராஜ் வரா, முதல்ல டோப்பா வேற போட்டுன்னு வர, டோப்பா திங்கமா இல்ல உங்களுக்கு.
தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேனா நீங்க 8 கோடி பேரு நல்ல பாஸ்டேட் எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில கடி ஓட்டே மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா சாதியனும் சாக்கடை இங்க மாறாமாறி கிடக்குது புள்ள போதாதுன்னு மதத்தை திணிக்கும் மதவாதம் ஏறுது மெல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் விஜயண்ணா ஜெயிக்கணுன்றதுக்காக ஒருத்தர் ஒரு சாமிகிட்ட போய் வேண்டாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச சாமிகிட்ட போய் வேண்டாங்க. இப்போ விஜயண்ணா மக்களுக்காக வேண்டாரு. மனுஷன் யானி நம்மளுக்கு இருக்கிற கடைசி இந்த தங்கத்தை கை விட்டுறாதீங்கப்பா. விஜயண்ணா நம்போம் ஜெயிப்போம். மக்களே விஜயண்ணாக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். அன்பை உண்மையா நேசிக்கும் இந்த அன்பை அரசனாக்குங்க. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல பார்த்திருப்பேன். மதங்களை கடந்து பல வனங்களையும் நினைக்கவரானே சாதிய கடந்து ஒரு சமூகத்தை படைக்கவரானே மதங்களை கடந்து பல வனங்களையும் நினைக்கவரானே சாதிய கடந்து ஒரு சமூகத்தை படைக்கவரானே விசிலே அணையாக மக்கள் மதங்களை கடந்து பல வனங்களையும் நினைக்கவரானே சாதிய கடந்து ஒரு சமூகத்தை படைக்கவரானே விசிலே அணையாக மக்களே மழையாக நம்பி ஒரு நண்பன் வரானே விசிலே அணையாக மக்களே மழையாக நம்பி ஒரு நண்பன் வரானே. இன்று கடவுள் முன்னாடி நின்று பிரார்த்தனை செய்கிறார். தனக்காக இல்லை, இந்த மக்கள் நலத்துக்காக. மக்கள் அன்பு பின்னால இருக்கு, கடவுள் அருள் முன்னால இருக்கு. இது ஒரு சாதாரண தருணம் இல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். கவலைப்படாதீங்க அண்ணா, வெற்றி நிச்சயம். தளபதி விஜயின் பெயரை வைக்கிறேன். பெரங்குடி, பரம்புப்பட்டி, குதிரகுத்தி கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிக்க திருப்பரங்குன்று தாவேகா வேட்பாளர் CTR நிர்மல்குமார் அவர்களிடம் குழந்தையை பெயர் வைக்க கொடுத்ததும் அந்த குழந்தைக்கு தளபதி விஜய் என்று பெயர் வைத்துள்ளார். விஜய் மாதிரி ஹீரோ ஒருத்தரும் இல்லை. விஜய் என் தம்பி மாதிரி இருப்பான். விஜய் என் தம்பி மாதிரி இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, கத்துக்குட்டியா இருக்கிறாரு. விஜய் மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஸ்டார் தமிழ்நாட்டிலே கிடையாது. 1991-92 எப்படி ரஜினி சார் இருந்தாரோ அந்த ஒரே கிரேஸ் இப்ப தம்பி விஜய்க்கு இருக்கு. மக்கள் பார்க்கறதற்கு வராங்க, அதை பார்க்க நல்லா இருக்கு. இந்தியா முழுக்க விஜயை பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். இப்படிக்கு பாஜக குஷ்பு. விஜய் இதுக்கு என்ன அர்த்தம்? நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ் மக்கள் எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி விசில் சின்னத்தை கோலமாக போட்டிருக்காங்க. விஜய் இதுக்கு அர்த்தம் என்னவென்று புரியுதா? நீங்க என்ன நம்புங்க, நான் ஏமாத்த மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டிருக்கிறார். உங்களையே ரொம்ப நம்பி இருக்காங்க, நீங்க அவங்களை ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்புறேன். பாவம், மக்கள் நல்லதை செய்யுங்க. இப்படிக்கு அம்பிகா. ரஜினியும் கமலும் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டை ஆள கிளம்பும் போது இதை பேசினீர்களா? நடிகராக இருந்த உதயநிதி நாளை முதல்வராகும் போது இதை சொல்வீர்களா? மிஸ்டர் செல்லம், நடிகனை பார்த்தால் விசிலடிக்கலாம், நாட்டை கொடுக்க முடியாது என கூறிய நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு ப்ளூ சட்டை மாறன் பதிலடி. கடைசி இடத்தில் விஜய் பெயர். தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் முகம், சின்னம், ஓட்டு பணியும் பட்டன்களையே சரிபார்க்கும் பணியும் நடக்கிறது. அந்த வகையில் 47 வேட்பாளர்களின் களம் காணும் பெரம்பூரில் விஜயின் பெயர் முதல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசி பெயராக 16வது இடத்தில் உள்ளது. முதல் பெயராக RD சேகர் திமுகவும், 2வது பெயராக வெற்றி தமிழன் நாதாகவும். விஜய் தலைமையில் ஆட்சி. விஜய் அரசியலுக்கு வந்ததில் இருந்து திமுக நிர்வாகிகளுக்கு தூக்கம் கெட்டுவிட்டது. விஜய்க்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து பல கட்சிகளிடம் கூட்டணி வைத்த திமுக தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது. இந்த முறை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விஜய் ஆட்சியை கைப்பற்றுவார். இப்படிக்கு பாரிசாலன்.
ஜல்லிக்கட்டு சர்வதேச விளையாட்டாக மேம்படுத்துவோம். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நடந்த அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த மாடுபிடி வீரரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதுபோல காயமடைந்த வீரருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மேலும் ஜல்லிக்கட்டை சர்வதேச விளையாட்டாக மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குறுதிகளில் இடம்பெற்றுள்ளது. 8000 ரூபாய் டோக்கன். 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தா வாங்கிக்கங்க, அதெல்லாம் உங்க பணம் தான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அவங்க கிட்ட இருக்கிறதையெல்லாம் எதையும் வாங்க முடியாது. ஆனா ஓட்டு மட்டும் நம்ம தளபதி விஜய்க்கு போட்டு அவரை சிஎம் ஆக்குங்க. நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம். உங்க தலையெழுத்து உங்க கிட்ட தான் இருக்கு, அதை யார்கிட்டையும் போகாது. இப்படிக்கு வேலஞ்சேரி தாவேகா வேட்பாளர் குமார் ரா. ஹெலிகாப்டரில் சென்று பிரச்சாரம். வருகிற 19ஆம் தேதி ஹெலிகாப்டரில் சென்று தருமபுரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி தருமபுரி ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் 19ஆம் தேதிக்கு அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. கேரளாவின் கொடி பறக்குது. தளபதி விஜய் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கலக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கேரளாவில் தாவேகா கட்சி கொடி பறந்து வருகிறது. கேரளாவில் அவருக்கு இருக்கும் ரசிகர் பலத்தில் இங்கு போட்டியிட்டால் கூட அமோக வெற்றி பெற்று விடுவார். ஒரு தமிழ் நடிகரை இந்த அளவில் கொண்டாடப்படுவது ரொம்ப சந்தோஷம். இப்படிக்கு மொடோனா செபஸ்டின். டிவிகே விஜய் தேர்தல் வாக்குறுதிகள். மாதம் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், 25 லட்சம் குடும்ப மருத்துவ காப்பீடு திட்டம், அனைவருக்கும் தரமான கட்டணமில்லா கல்வி, சுத்தமான குடிநீர் ஒவ்வொரு வீட்டிற்கும், மேம்படுத்தப்பட்ட சாலைகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள். உங்கள் ஆதரவு நமது வளர்ச்சி. ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. ஒரு சாதாரண குடும்பத்தினர் தரமான மருத்துவத்திற்காக தங்கள் வாழ்நாள் சேமிப்பை அப்படியே செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது. தாவேகா அரசு அமைத்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான மக்கள் நலன் காப்பீடு அட்டை வழங்கப்படும். கேன்சர், இதய அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ், ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை உட்பட அனைத்து விதமான மருத்துவ சேவைகளுக்கு இந்த காப்பீட்டு மூலம் சிகிச்சை பெறலாம். குழந்தை இல்லா இணையர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இலவச IVF செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் நிறுவப்படும். அனைத்து சிகிச்சைகளும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக வழங்கப்படும். பிக் சிக்ஸர் தளபதி. மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா